தலைவருடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? அது கட்சி விதிப்படி தானே. கட்சி விதியின்படி 3 ஆண்டுகள். ரைட்டா? அன்புமணி அவர்கள் தலைவராக எப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 3 வருஷத்துக்கு முன்னாடியே தேர்ந்தெடுக்கப்பட்டார். 28 மே 2022 அன்று அன்புமணி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய பதவிக்காலம் எப்போது முடிகிறது? லாஸ்ட் பிப்ரவரி முடிஞ்சிருச்சா? மே 27 மே இந்த ஆண்டு முடிந்து விட்டது. முடிந்து போன ஒரு தலைவர் பதவியை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி பொதுக்குழு கூட்ட முடியும்? தலைவர் பதவி, பொதுச் செயலாளர் பதவி என்பது தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவது. நிறுவனர் பதவி அப்படிப்பட்டதா? அவர் உயிரோடு இருக்கும் வரை அவர்தான் நிறுவனர், ஒரே நிறுவனர், நிறுவியவர். ரைட்டா? அப்போ எல்லா அதிகாரங்களும் இப்போ தேர்தல் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு எல்லா அதிகாரமும் போயிடும். ரைட்டா? இப்போது இவரோட பதவி காலாவதி ஆகிடுச்சு, அவரோட பதவி காலாவதி ஆகிடுச்சுன்னு எல்லார் பதவியும் காலாவதி ஆகிடும். அப்போ இந்த மாதிரி பதவிகள் காலாவதி ஆகிட்டா அதிகாரம் யாருக்கு போகுது? நிறுவனர். இப்போ யார் பொதுக்குழு சொல்லும்? ராமதாஸ் ஐயா. முடிஞ்சா